அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே, நேற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட குரூப் 1 இறுதி முடிவுகளில் தமிழக அளவில் முதலிடத்தை பெற்றுள்ள திருமதி ஆர் மாருதி பிரியா அவர்களை நாம் இன்று சந்தித்துள்ளோம். அவர் இந்த வெற்றியை எட்ட அவர் கடந்து வந்த பயணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வாருங்க, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்மா. முதல்ல வாழ்த்துக்கள். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. குரூப் 1, ஏன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எத்தனையோ பணிகளுக்கு தேர்வுகளை நடத்துறாங்க. அதுல மிக உயரிய தேர்வா கருதப்படுகின்ற குரூப் 1 தேர்வுல அதுலயும் மாநில அளவுல முதலிடம் பெற்றிருக்கீங்க. இப்போ இந்த தருணத்துல உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? சார், எல்லாரும் சொல்றதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து மார்க்ஸ் பார்த்ததுல இருந்தே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு இதாவே பார்த்துட்டு இருந்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ செகண்ட் அட்டெம்ப்டோ இல்ல. மேக்சிமம் இதை பாக்குற நிறைய பேத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது என்ன குரூப் 1லயே இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் இன்டர்வியூ உள்ள போனப்ப நிறைய தோல்விகளை பாக்குறப்ப ஒரு பயம், பயங்கரமான பயம். அந்த பயத்தை வெளியே சொல்லவே முடியாது. ரிசல்ட் பார்க்கும்போது திக்கு திக்கு திக்குன்னு எனக்கு அந்த அந்த தோல்வியோட இது ரொம்ப வலி அதிகமா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். பார்த்துட்டு என்னால ஒரு 2 நிமிஷம் இவ்வளவுதான் அழுதுனது இல்ல, அவ்வளவு அழுதுட்டேன். அப்பா எப்பவுமே அப்பாவோட கனவு இது. இப்ப அப்பா இல்ல இந்த இடத்துல, ஆனா இத ஃபுல்லாவே அவருக்கு தான் டெடிகேட் பண்ணணும் நானு. அவ்வளவு அழுக. சரி சரி. ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்டயுமே பயங்கரமா அழுதேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன் நானு. அம்மா கிட்ட போன்ல சொல்றப்பயும் அவ்வளவு அழுக. அவங்கதான் சார் அம்மா தான் அவங்க. வாங்கம்மா, வாங்க 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 அவங்க தம்பி. வாங்க வாங்க உட்காருங்க. கை விடுங்கம்மா. நீங்க உட்காருங்க, உங்க மகள் பக்கத்துல நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஓகே. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. உங்க அப்பாவோட ஆசைங்க சார். உங்க அப்பாவோட அதான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது எங்க அப்பாவுடைய நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலுமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் சொல்லணும். எல்லாமே இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. எல்லாமே இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை பேருமே பார்க்க போறாங்க. ஏன்னா மாருதி பிரியா, நீங்க முதல்ல டிஎன்பிசி தேர்வை எப்ப எழுத ஆரம்பிச்சீங்க? சார், இப்ப 2017ல ஆரம்பிச்சேன் நானு. நானே தான் வீட்ல தான் படிச்சேன். வெரி குட். ஓகே. இந்த ஊர் சொல்லிடுங்க, இந்த ஊர் எப்படி இருக்குது? அத பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சே ஆகணும். இது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கால இருக்க மாச்சாபாளையம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் இது. அந்த கிராமம் எப்படின்னு சொல்லுங்க. இந்த கிராமத்துக்கு வரும்போது கார்ல வரும்போது நான் சொன்னாங்க, ஒரு புல் பூண்டு கூட இல்லைங்க, அவ்வளவு வறட்சியான ஒரு கிராமம். வரும்போது கூட நான் சொல்லிட்டு வந்தேன், எப்படி இங்க ஒரு தரிசன விவசாயம் கூட பண்ண முடியாத மாதிரி இருக்கு, எப்படி இங்க மக்கள் இருக்காங்க. சின்ன கிராமங்க. ஒரு 50 வீடு இருக்குமா? இங்க 140 வீடு இருக்கு சார். ஒரு 3 ஊர் சேர்ந்து சொல்றாங்க. 3 ஊர் சேர்ந்து. ஓகே ஓகே, சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க, பேசுங்க. பெரிய வீரசங்கிலி பஞ்சாயத்து, மாச்சாபாளையம். பெரிய வீரசங்கிலி பஞ்சாயத்து, மாச்சாபாளையம், விஜயமங்கலம் பக்கத்துல. விஜயமங்கலம் தான் சார். ஓகே ஓகே ஓகே. லேண்ட்மார்க் விஜயமங்கலம் தான். சரி சரி சரி. அப்புறம் 2017ல தான் ஆரம்பிச்சது. புக்கு தொட்டது ரொம்ப நாள் கழிச்சு. 2012ல கல்யாணம் ஆச்சு. அப்புறம் குழந்தைங்க, முக்கியமா எனக்கு 2 குழந்தைங்க. 2 ஸ்ருதி ஸ்மிருதி, 2 பேருக்கும் ட்வின்ஸ். 10 வயசு ஆச்சு இப்ப. அப்புறம் ஒரு 2017ல ஸ்டார்ட் பண்ணேன். நானே வீட்ல தான் படிச்சேன் நானு. அப்ப 2019ல தான் அந்த குரூப் 2 பிலிம்ஸ் எழுதினேன். ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் எழுதினேன். அதுல 150க்கு மேல இருந்தது. அது அப்பதான் நம்ம சத்யா அகாடமிக்கு வந்தேன் சார் நான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா கண்டிப்பா மார்க் வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ஆமா ஆமா ஆமா. வந்தேன் நானு. 1 மந்த் படிச்சோம். 1 மந்த் அவ்வளவு. உண்மையாலுமே அந்த 1 மந்த் ட்ரைனிங் ஒரு சில ரொம்ப ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வீட்லயே படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சதீஸ்வரின்னு ஒருத்தவங்களை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் சார். இப்ப நான் பாப்பாங்களே பாத்துட்டு இருந்தப்ப என்னோட லைஃப டர்ன் பண்ண ஒரு முக்கியமான புள்ளி அவங்கதான். சதீஸ்வரி. இப்ப ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா இருக்காங்க. ஓகே, ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா இருக்காங்க. அவங்கதான் இவங்களுடைய
இந்த பயணத்துக்கான பிள்ளையார் சொல்லி போட்டவங்க. அவங்க வந்து நம்ம படிக்கலாம். அவங்க ஒரு 2-3 வருஷமா படிச்சிருக்காங்க. வெரி குட். ஓகே. அவங்களால சரி ஓகே நான் உங்களை பாத்திருக்கேன் மேம், நீங்க ரொம்ப டெடிகேட்டிவா இருப்பீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் வெரி குட். அப்படின்னாங்க. இது வந்து எங்க அப்பாவோட சின்ன வயசு கனவு சார். எப்பவுமே சொல்லுவாரு குரூப் 1 தான் வந்து அவர் வந்து குரூப் 1 வந்து ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி, குரூப் 1 படிச்சா நம்ம வந்து கலெக்டர் ஆக முடியும் கலெக்டர் ஆக அப்படின்னு முடியும். சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப வந்து எனக்கும் சரி ஓகே நம்ம வந்து எந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறோம்னு ஒரு அவேர்னஸே இல்லாம ஆரம்பிச்ச தருணம் தான் அந்த 2017. ஓகே. அப்ப ஓகே. அந்த 2000 அந்த குரூப் 2 வந்து வந்தேன். ஆ. அப்ப அந்த 1 மந்த் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சரி. என்னடா கிளாஸ் இப்படி எல்லாம் இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, ஆ. எதுவுமே தெரியல எனக்கு. எனக்கு நிறைய கிளாஸ் நோட்ஸ் இப்ப கூட அந்த நோட்ஸ் நான் வச்சிருக்கேன். நீங்க எடுத்த நோட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே. மேக்ஸ் தேங்க்யூ. வந்து தேங்க்யூமா. எனக்கு மேக்ஸ் பார்க்கவே இல்ல நானு. சரி சரி. குவாலிட்டி. ஆ. அப்புறம் இன்னொரு நம்ம சத்யா அகாடமில வந்து ஒரு சாரை நான் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. குணசேகரன் அப்படின்னு ஒரு சார் குணசேகரன் சார் மதுரையில இருந்து வந்து லோக்கல் எடுப்பாரு. ஆடிட்ல இருக்காரு. ஆமா, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல இருக்காரு. மதுரையில இருந்து நம்ம அகாடமில வந்து பயிற்சி எடுப்பாரு. சார் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் எழுதினேன். ஆ. மீட் மீ போட்டிருந்தாரு. சரிங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டார் எல்லாம் போட்டு எழுதக்கூடாது. எனக்கு அப்ப தெரியல. தெரியல. அப்புறம் செகண்ட் டெஸ்ட் எழுதினேன். நீங்க வந்து பேப்பர் பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதணும். அது அப்ப ஆக்சுவலி நான் அப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. நீங்க ஓகே. அந்த பேப்பர் திருத்தி நீங்க தான் பேப்பர் குடுக்குறீங்க, ஆ. இப்படிதான் எழுதணும் அப்படின்னு ஓகே. சொல்லி எல்லாத்துக்கும் குடுத்தீங்க. ஓ, நான் நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. இந்த பேப்பர் வாங்கி பாருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் ஓகே. அப்படின்னீங்க. ஓகே. எனக்கு மறந்துச்சு எனக்கு. சார் இல்ல ஒரு சில வார்த்தைகள் நமக்கு மறக்காதுல்ல அதான் அதான் சார். அதான். இன்னும் நான் வச்சிருக்கேன். ஓ. இந்த பேப்பர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே. நான் ஓகே. உங்களுக்கு வேணா எடுத்து ரொம்ப காட்டுறேன். நன்றி. ரொம்ப நன்றிமா. ஓகே. அதுல வந்து பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனா வரல எனக்கு அது. ம். அந்த மெயின்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகல. 1 மந்த் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஆமா, அந்த குரூப் 2 தான் ஒரே மாசம் ரிசல்ட் போட்டாங்க. ஒரே மாசத்துல அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஆமா. மாசத்துல நாங்க ரிசல்ட் போடுறத. ம். அப்ப வந்து எனக்கு ரொம்பவே அஹ், ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சரி நம்ம பேப்பரையும் வந்து பாக்க சொல்றாங்க அப்படின்னு. நிறைய பேர் வாங்கி வாங்கி பார்த்தாங்க. ஓகே. ஓகே. எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓகே நம்மளாலே மெயின்ஸ் எழுத முடியும். அவங்க பின்னாடி எழுதி கொடுத்தவங்க எல்லாருமே நீங்க கொஞ்சம் தான் பண்ணணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நீங்க கண்டிப்பா சப் ரெஜிஸ்டர் ஆவீங்க, குரூப் 1 ஆபீசர் குரூப் ஆவீங்க. 1 ஆபீசர் ஆவீங்க. நான் இப்ப இந்த 2017 நினைச்சு பாருங்க. இப்ப 2024 வந்துச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பேப்பர் எடுக்கிறப்பெல்லாம் அந்த பேப்பரை நான் எடுத்து பார்ப்பேன். அவங்க அந்த அகாடமில எழுதின பேப்பரை இன்னும் எல்லாம் குப்பை மாதிரி நான் வச்சிருக்கேன். ஆனா அந்த பேப்பரை வந்து குப்பைன்னு சொல்லக்கூடாது. அவங்க எழுதி சப் ரெஜிஸ்டர் யூ வில் பிகம் You will surely become a topper in group 2, topper in group 1. 1 அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காங்க. நான் குரூப் 2 தான் படிக்கிறேன். ஆனா குரூப் 1 நீங்க டாப்பர் ஆவீங்க ஆ. அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்த பேப்பர்ஸ் இன்னும் நான் வச்சிருக்கேன். அது இன்னும் நான் பாப்பேன் நானு. அதுக்கப்புறம் எனக்கு வரல. அப்புறம் தான் நம்ம வந்து பிலிம்ஸ் அப்ப நான் ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணதே மேக்ஸுக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். அப்ப 50 மார்க்ஸ் இருந்துச்சு குரூப். ஆமா, குரூப் 1ல 50 மார்க்ஸ் இருந்தது. ஆமா. ஓகே நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து அப்பதான் சார் முதல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது வந்து நம்ம சத்யா அகாடமி. ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு இதுக்கு வந்து ஒரு பில்டிங் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும்ல, அதோட பிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து சத்யா அகாடமி தான். எனக்கு அது இதுக்கான வந்து அடித்தளமா நாங்க இருந்ததெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ஆனா அந்த பேப்பர்ல எழுதி வச்சதெல்லாம் நீங்க ரீகால் பண்றீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு பார்த்து விட்டுருந்தேன்னா ரீகால் பண்ண முடியாது. ஒவ்வொரு டைமும் நான் பார்ப்பேன். ஆ. ஒவ்வொரு டைம் வெற்றி எப்ப பாத்துருந்தா தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு டைமோட தோல்வி எப்பயும் நான் பார்ப்பேன். நானு தோல்வி அடைப்பே எடுத்து பாப்பீங்க. எடுத்து பார்த்து அடுத்த டைம் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும்ல. ஒரு உத்வேகம் வேணும், ஒரு ஃபயர் வேணும். எஸ் சார். அது வந்து எனக்கு அந்த பேப்பர்ஸ் கண்டிப்பா கொடுத்துச்சு. ஒவ்வொரு டைமும் தோல்வி ஆகுறப்பெல்லாம் அதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்பெல்லாம் சரி ஓகே நம்ம ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே நம்மள வந்து 2 பேர் வந்து நீ சப் ரெஜிஸ்டர் ஆவ, குரூப் 1 டாப்பர் ஆவன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுல நம்ம கிட்ட கண்டிப்பா ஏதோ இருக்கும் ஆமா, அப்படிங்கறதுலதான். அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த கேண்டிடேட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்க அந்த வார்த்தையவே எழுதுவோம். சும்மா ஏதோ எனதெல்லாம் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வார்த்தையை எழுத மாட்டோம். உண்மையிலுமே இந்த கேண்டிடேட் கொஞ்சம் முயற்சி எடுத்தா அவங்க கண்டிப்பா டாப்பர் ஆயிருவாங்க அப்படின்னு நம்ம அந்த ஆன்சரை படிக்கும் போதே எங்களுக்கு தெரியும். Yes. அந்த அடிப்படையில் நாங்க எழுதி கொடுக்கறதா அது இன்னைக்கு நனவா இருக்கு. Yes. ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க. அப்புறம் பிரிலிம்ஸ் வந்து ஃபுல்லாவே அந்த 3 மாசம் நம்ம அகாடமி தான். Okay, அந்த okay. அகாடமில படிச்சு நான் எல்லாமே இன்னமும் பிசிக்ஸ் நோட்ஸ், கெமிஸ்ட்ரி நோட்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கம்ப்ளீட்டா நான் எடுக்க முடியலனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், Understand. ஒரு கிராவிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தீங்க. Okay. நீங்க ஒரு இது கூட நிறைய ஐஏஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட சொல்லிருக்கீங்க. எனக்கு இன்னும் நிறைய ஒரு பியோ வந்து எனக்கு குதிக்குது. ஆமா ஆமா. அந்த எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எதுவுமே மறக்க Acceleration due to gravityக்காக சொல்லிருப்பேன். எஸ் சார், எஸ் சார். Okay. அது எல்லாமே ஒரு இன்ன வரைக்கும் நான் மத்தவங்க கிட்ட சொல்றப்ப அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சரி சத்யா சரி. சார் சொன்னாரு அப்படின்னு. தேங்க்யூ. அப்புறம் நம்ம முக்கியமா சொல்றது மிஸ்டர் ஆனந்த் சார். அவர் வந்து ஆனந்த் சொல்லுங்க. சார் அவர் நம்ம அகாடமிக்கே 2 டைம் வந்திருக்காரு. 2 டைம் வந்திருக்காரு. வந்து நம்ம நேருக்கு நேர் ஒரு ஐஏஎஸ் பார்த்ததே அன்னைக்குதான். நானு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை பாத்திருக்கோம். அப்பா சொல்லியிருக்காரு நம்ம கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. ஆனா குரூப் 1 எக்ஸாம் தான் அப்பா பெருசா சொல்லுவாரு. அவருக்கு அந்த யூபிஎஸ்சி அப்படிங்கறது தெரியும். தெரியல. ஆனா குரூப் 1
ஒன்னு தான் சொல்லிட்டே இருப்பாரு. குரூப் 1 படிக்கணும்னா நம்ம இன்ஜினியரிங் படிச்சாதான் உனக்கு அந்த இது வரும் அப்படின்னு எல்லாமே. சார் இந்த 2 இன்டர்வியூக்கு தான் அவர் என் கூட இல்ல, அந்த கடைசி 2 இன்டர்வியூக்கு. ஆனா அவர் இருந்திருந்தா இந்த இடத்துல இந்த இடமே வேற மாதிரி இருக்கு. இருக்கும்னு என்னால சொல்லவே முடியாது. எங்க அப்பா இல்லங்கிற ஒரு குறை எனக்கு மட்டும் தான் உண்மையுமே பயங்கர ஆச்சு இதா இருக்குமா, கண்டிப்பா கூஸ் சார். பம்ப்ஸா இருக்கு. கண்டிப்பா. ஓகே, இல்லம்மா ஒரு இங்கேயும் இல்ல, உங்களோட தான் இருந்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்காரு. சோ முதல் தடவை இன்டர்வியூ போய் ஃபெயில் ஆகி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? சார் இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப நான் உங்ககிட்ட வந்தேன். ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இப்ப சொன்னேன்ல ஆனந்த் குமார் ஐஏஎஸ், ஆனந்த் அவரை குமார் தான் சார். போய் கூட்டிட்டு வந்தேன். அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க நீங்க சொன்னீங்க. ஆமா, அப்ப அவர் எங்களை பாக்குறதுக்கான தருணத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததே ஒரு பெரிய மோட்டிவேஷன்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு அவரு. ஆமா, நம்ம இந்த இடத்துல ஆமா, வந்து நம்ம உட்காருவோம் அப்படிங்கிற மோட்டிவேஷன்லயும் நல்லா ஆமா. படிப்பீங்க நாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து மேபி நான் முடிச்சுட்டு வந்தப்ப எனக்கு அந்த தோல்வியோட வலி இருந்துச்சு சார். ஆனா என்ன சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மி டைம். கம்மியா இருந்துச்சு. அந்த 3 மாசம் டைம். அதுக்கப்புறம் மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன்ல அந்த ஒரு 3 மாசம் அது டக்குன்னு ரிசல்ட் வரவும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஸ்லாப் தான் வாங்கியிருந்தேன் அப்ப நானு. தேர்ட் ஸ்லாப். தேர்ட் ஓகே, ஸ்லாப் ஓகே, ஓகே, 278 ரேங்க்ல இருந்தேன் நானு அந்த ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல. ஓகே. அப்ப ஆனா அப்பா ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆ, அந்த டைம் அப்பா கூட இருந்தாரு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாரு. கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காரு. நீ வந்துருவாமான்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஓகே. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. சரி உங்க ஓகே. குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எஸ் சார். சார் என்ன அம்மா சார் காந்திமதி, தம்பி பரத் சபர்னாத். வணக்கம், வணக்கம். சார் அப்பா சொன்னேன்ல நானு, ஆ, அப்பாக்கு அடுத்தது எங்க அப்பா வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, அவருக்கு அடுத்தது என் கூட இருக்கிறது என் கணவர் சார் பிரபாகரன். ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து இந்த வெற்றிக்கு வந்து அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே, வெற்றி பெற்ற உங்களுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சப்போர்ட்டிவா உனக்கு நான் இருக்கேன், நீ படி அப்படின்னு சொல்லி உத்வேகம் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயங்க. நிறைய குடும்பங்கள் அது அமைய மாட்டேங்குது. சோ இந்த நேரத்துல நம்ம போட்டித் தேர்வு அனைவரும் சார்பாகவும் நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், மிகச்சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. தென் குழந்தைங்களை பத்தி சொல்லுங்கம்மா. சார் 2 குழந்தைங்க ட்வின்ஸ் கிட்ஸ். ட்வின்ஸ். ஸ்ருதி, ஸ்மிருதி. ஓகே. 2 பேரும் 10 வயசு ஆகுது. இப்ப என்னோட இவரு அம்மா, அப்பா, கணவர் இவங்க 3 பேத்தை தாண்டி எங்க மாமனார் மாமியார் மாமனார் வந்து மாமியார். சொல்லவே தேவையில்ல. அவங்க இல்லைன்னா இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரிதான். அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஃபீல் சூப்பர், பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓகே, இந்த ஓகே. குழந்தை பாத்துக்கிறது எங்க மாமனார் பாத்துக்கிற அளவுக்கு எந்த மாமனாரும் பாத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஐயா வணக்கம், வணக்கம். பெரிய விஷயம், பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளவு பெரிய உயரத்தை தொடர்றதுக்கு இத்தனை பேர்லாம் இல்லைன்னா அவங்க அம்மா எல்லாத்தையுமே இது பண்ணாங்கம்மா. ஸோ இந்த நெகிழ்ச்சியான ஒரு தருணம், அவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க அம்மா. ஸோ ரொம்ப ஒரு கிராமங்க, கிராமம், ஒரு மலையே இல்லாத ஒரு வறட்சி புட்டல் காடுதான். ஒரு 50 வீடு இருக்கும். 3 ஊர் கிராமம் சேர்த்துன்னா ஒரு 150 வீடு இருக்குன்னு சொல்றாங்க. பஸ் வசதி இருக்காமா இங்க? சார் பஸ் இல்ல. இப்ப வரைக்கும் பஸ் இப்ப நீங்க இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போகணும். சார் பஸ் இல்ல. விஜயமங்கலம் போகணும். ஓகே, ஓகே. இப்ப அன்பார்ந்த போட்டித் தேர்வுகளே பாருங்க, இப்படியான ஒரு சூழ்நிலையில இருந்து ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயம், அவங்க திரும்ப திரும்ப அவங்க ட்வின்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்க சார்பில் நான் சொல்லட்டுமாமா? நானே சொல்றேன் சார். நானு சொன்னாங்க. சார் நான் சார் 2 குழந்தைங்க. இதுல வந்து 2 ரெட்டை குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. இது வந்து ஸ்மிருதி. இந்த பாப்பா வந்து ஒரு ஸ்பெஷல் கிட். அங்க பாருப்பா. ஸ்மிருதி ஆ, பாரு. ஆ. இவங்க வந்துங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அப்போ ஒரு ஸ்பெஷல் சைல்டுனா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். குழந்தைங்கனாலே எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களை மானிட்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். எதையாவது எடுத்து வாயில வச்சிருங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு ஆளுக்கு கூடயே இருக்கணும். அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கும் போது அப்போ அவங்களுக்கான ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா எவ்வளவு கேர் எடுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில படிச்சு குரூப் 1ல ஸ்டேட் டாப்பர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வெற்றிக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வருது. ஒவ்வொரு வருடமும் குரூப் 1 தேர்வுல வந்து எத்தனையோ டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லயும் எத்தனையோ டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி இந்த மாதிரி குக்கிராமத்துல 2 குழந்தைங்க ட்வின்ஸ், தென் அதுல ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு. அப்போ அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு உண்டான அந்த கேர் கொடுக்கணும், ஒரு அம்மாவும் இருக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும். அப்போ இவங்க படிக்கிறதுக்கு டெஸ்ட் எழுத போகும்போது
கிளாஸ் அட்டன் பண்ண போகும்போதெல்லாம் இந்த குழந்தைகளை கண்டிப்பா வந்து அந்த 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 குழந்தைகளை பார்க்கக்கூடிய பொறுப்பு யாரு கண்டிப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய இதாதான் இருந்திருக்கும். அப்போ ஒரு வெற்றி எப்படியெல்லாம் சாத்தியமாகுதுன்னு பாருங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. கண்டிப்பா. ஏன்னா சார் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் இல்லைன்னா வெற்றி இல்ல கண்டிப்பா எனக்கு. ஏன்னா வெளியே போறப்ப கிளாஸ் சாட்டர்டே சண்டேஸ் இருக்கும். அது அந்த மெயின் நீங்க கிளாஸ்க்கு வந்தாலுமே உங்க நினைப்பெல்லாம் இங்கதானே இருக்கும். சார் அப்படி அந்த அளவுக்கு வச்சுக்கல. ஆஹ் கண்டிப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. அப்புறம் கடைசியா நான் கொஞ்சம் 2வது அட்டெம்ப்ட் எல்லாம் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சேன் நானு. வெரி குட் வெரி குட். அப்போ ஓகே. வந்து அந்த ஹாஸ்டல்ல ஒரு 2 மாசம் இருக்கிறோம் அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கும் ஹாஸ்டல்ல இருந்தேன். மெயின்ஸ்க்கும் ஒரு 2 மாசம் ஹாஸ்டல்ல இருந்தேன். இன்டர்வியூக்கு இப்ப போய் வருவேன். ஒவ்வொரு டைமும் அங்க வந்து சென்னையில வந்து நான் ஒரு 15 நாள் இருப்பேன். ஓகே. அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க 2 பேத்தையும் பாத்துக்கிறது வந்து எல்லாம் அவங்க சின்ன பார்த்து டாஸ்க். கண்டிப்பா சார். ஸ்கூலுக்கு போறப்ப வந்து அவங்க இல்லாத சூழ்நிலையில இவர் தலை சீவி குழந்தைங்களை குடிக்க வச்சு கிளப்பி இருக்காரு. கிரேட்டுங்க கிரேட்டுங்க. கை விடுங்க. அதாவது சூரிய வம்சம்னு ஒரு படங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதாவது வந்து நாயகன் வந்து நாயகி வந்துட்டு அந்த குடும்ப சூழ்நிலையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐஏஎஸ் படிச்சு எனக்கு என்னமோ அந்த படத்தோட இது இப்போ ஞாபகம் வருது. இது சரியான எனக்கு தெரியல. கண்டிப்பா. இன்டர்வியூ போயிட்டு உங்களுக்கு வராதப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? சார் அது 2வது அட்டெம்ப்ட்ங்கிறது அப்ப நம்ம கொரோனா டைம். அந்த 2020ல அப்ப ஆரம்பிச்சிட்டேன் நானு. அப்ப வந்து பிரிலிம்ஸ் கால்பர் பண்ணிட்டாங்க. நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வந்து அப்பதான் ஒரு ரியல் ஒரு போட்டிக்குள்ள போன மாதிரி அந்த எனக்கு மாதிரி ஒரு ஒரு ஃபீல். 2019ல வந்து நான் பிரிலிம்ஸ் படிச்சப்ப இல்லாத ஒரு ஒரு போட்டி வந்து அப்ப அதிகமா இருந்துச்சு. ஓகே. நல்லா படிச்சேன் நானு. மார்க் வந்துச்சு 148 இருந்தது பிலிம்ஸ்ல. அப்ப வந்து கண்டிப்பா வந்துரும் வந்துரும். அப்படின்னு ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்துட்டு அப்புறம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன். அப்புறம் நிறைய நிறைய பேர் சப்போர்ட் சார். ஏன்னா இது ரொம்ப ஒரு 8 வருஷத்தோட இது. அதனால ஒரு மென்டர்ஸ்னு சொல்றதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து நான் எப்படி சதீஸ்வரி மேடம் சொன்னனோ அதே மாதிரி இந்த இடத்துல சல்மான் ஒரு சார் இருக்காரு. அவர் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சல்மான் நாமக்கல் சார். அவர் வந்து ஒரு இப்ப நான் பிலிம்ஸ்க்கு உங்ககிட்ட எப்படி பேஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி அவர் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. வெரி அவரை குட் சொல்லாம நம்ம போகவே முடியாது. வெரி குட். அந்த சல்மான் சானுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வெற்றியில பெரும்பங்கு உங்களுக்கு இருக்கு. கமான். வெரி குட் சார். இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் கடைசி நான் இன்டர்வியூ போற வரைக்குமே அவரோட பங்கு வந்து ஒரு மிகப்பெரிய மென்டர் அவரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பேரு சல்மான், அப்துல்லா, ஜலால் 3 பேரு சார். வெரி குட் வெரி குட். நான் அவருக்கு ஒரே ஆளு. பேரு நான் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி 3:1 மாதிரி வெரி குட் வெரி குட். சூப்பருங்க. நிறைய கைட் பண்ணாங்க. மெயின்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெடிகேட்டடா வந்து அவங்களும் அவங்களுக்கான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. சார். சூப்பருங்க சூப்பர். அப்படியே நல்லா போச்சு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப வந்து நம்ம எதிர்பார்த்து கிளியர் ஆகும்ல அந்த மாதிரி மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. இன்டர்வியூ ரொம்ப ஹோப் பண்ணேன். அப்பதான் வந்து திரும்பியும் வந்து ஆனந்த் சாரை பார்த்தோம். நம்ம ஆனந்த்குமார் ஐஏஎஸ் சார், ஆனந்தகுமார் ஐஏஎஸ், அப்போ உங்களுக்கு ஜெயசீலன் சாரை பார்த்தோம் சார். நம்ம ஜெய்சீலன் சார் இப்ப வந்து விருதுநகர் கலெக்டரா இருக்காருங்க. ஜெய்சீலன் சார் அந்த தருணத்தை நீங்களே பகிர்ந்துக்குங்க. அப்ப நம்ம வந்து செஸ் ஒலிம்பியாட் நம்ம தமிழ்நாடு முன்னெடுத்து நடக்கிற டைம். அவர் இவ்வளவுதான் பிஸின்னு இல்ல. நம்ம சிஎம் கூட அவ்வளவு பிஸியா இருந்தாரு. நம்ம இந்தியாவுக்கு வந்த வாய்ப்பு அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச எங்கேயும் நடக்கிறதா இருந்துச்சு. இந்தியால நடக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நைட்ல வந்து அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்தி கொடுத்த ஒரு பெருமை வந்து அந்த சாருக்கு தான் சேரும். அவர்கிட்ட இன்டர்வியூ கூட்டிட்டு போனாங்க. நாங்க அவரை பார்க்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 2 அந்த பிஸிலையுமே 2 hours ஸ்பெண்ட் பண்ணாருங்க. எங்க கூட உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணி மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ என்னென்ன கேள்விக்கு எப்படி நம்ம அது கமான் எப்படி பதில் சொன்னா அவரோட பயணத்தை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாரு. மார்க் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் குரூப் 2ல ஃபர்ஸ்ட் எழுதின குரூப் 2ல கிளியர் பண்ண நானு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு இல்ல குரூப் 2ல கிளியர் பண்ணி நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாராம் அவரு. நம்ம வந்து அந்த அளவுக்கு அவரை பார்க்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனா நிறைய பேரை நம்ம பார்ப்போம்ல, அது அவரு ஒருத்தர். அப்ப அவரோட ரூம் அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஒரு கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது வந்துரும். அப்புறம் அவர் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, அவங்க எதிர்பார்க்கறது என்ன இன்டர்வியூல அப்படின்னாங்க. இப்ப 2 சாரு தான், சத்யா சார் அவங்க 2 பேரும் தான் அப்ப வந்து மார்க் கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் அவர் அங்க நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. எப்படி நம்ம அந்த ஒலிம்பியாட் நமக்கு வந்தது, பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்க போற நம்ம இந்த மஸ்கட் கூட மஸ்கெட்டை ரெடி பண்ணது, அந்த தம்பி அப்படிங்கிற ஒரு தம்பின்னு ஒரு மஸ்கட் அது எல்லாமே காட்டினாரு. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய. அதுக்கப்புறம் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் கிட்ட ஒரு இன்டர்வியூ நெடுமாறன் சார்ன்னு சொல்லிட்டு நெடுமாறன் இப்போ வந்து டெப்டி கமிஷனரா இருக்காருங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அவரு தனியா மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அது வந்து ஒரு 1/2 an hour மத்த எல்லா மார்க்கும் ஒரு 1/2 an hour 45 minutes போகும்.
அவர் அவ்வளவு பிஸி டைம்லயும் 1 ஹவர் கண்டக்ட் பண்ணாரு. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு மார்க்னா எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தனியா என்னோட எல்லா விஷயத்தையுமே கேட்டாரு. எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்னா டிஸ்ட்ரிக்ட் கூட நிறுத்திக்குவாங்க. டிஸ்ட்ரிக்ட் என்னோட எக்கனாமி, எலக்ட்ரானிக்ஸ், எக்கனாமி பத்தி எல்லா விஷயத்தையுமே அவர் கவர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அப்புறமா இன்டர்வியூ, ரியல் இன்டர்வியூக்கு போனோம். நிறைய விஷயம் அப்ப வந்து முடிச்சுட்டு வந்து சாருக்கு உடனே போன் பண்ணேன். சார் ஆமா நீங்க போன் பண்ணி தான் சார் சார் நிறைய விஷயம் கேட்டாரு. ஏமா ஃபேமிலி பத்தி பேசுனீங்களா, எல்லாம் சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோடனே, சார் இல்ல சார் எனக்கு அது பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. திட்டினாரு. என்னவா இந்த டைம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்க, நான் சொல்லிதானே அனுப்புனேன், நீங்க பிராங்கா இருக்கணும், நிறைய விஷயத்த பேசணும்னு அவ்வளவு திட்டினாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. நான் ஒவ்வொரு டைம் ரிசல்ட் வந்து சார் போன் பண்ணி சொல்லிட்டு, சார் அன்னைக்கு நீங்க திட்டினீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் நானு. அதுக்கு போட்டித் தேர்வர்களே, நான் 2வது மார்க் இன்டர்வியூ போகும்போது நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னா, சரி இப்போ நம்ம ஒண்ணும் பொய் சொல்ல போறது இல்ல, இல்லாதது ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. ஒரு இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம மேல சிம்பத்தி வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கி நம்ம சொல்ல போறது கிடையாது. உண்மையை சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, அதுல ஒரு குழந்தை ஸ்பெஷல் சைல்டு. அந்த ஒரு ஸ்பெஷல் சைல்ட டேக் கேர் பண்ணிட்டும் ஒரு பெண்மணி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த போர்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம சொல்லணுமா இல்லைங்களா? வாய்ப்பு கிடைக்கலனாலும் அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம இயல்பாவே ஏற்படுத்தி அதை எப்படியாவது அவங்க காதுல போட்டுருங்கன்னு சொன்னேன். ஆனா அதை பண்ணல அவங்க. அது அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கோவம் வந்துருச்சு. செகண்ட் ஸ்லாப் தான் கிடைச்சது. நான் வந்து அப்ப நான் மிஸ் பண்ணது வந்து 1.5 மார்க்ஸ்ல நான் ஜாப் வந்து விட்டேன் நானு. 1.5 மார்க்ஸ் விட்டீங்க. எனக்கு செகண்ட் குரூப் ஒன்று. எனக்கு வேலை கிடைச்சது. எனக்கு முன்னாடி இருக்க ஒரு ஒரே So, அப்ப கவுன்சிலிங் போய் வந்திருக்கீங்க. சார் நான் 3 டைமுமே மூணு. அப்போ அந்த கவுன்சிலிங் போய் வரும்போதெல்லாம் மனசு பயங்கர வலியா இருந்திருக்குமே 2வது டைம். உங்ககிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். அந்த கவுன்சிலிங் போறப்ப இப்ப நான் இன்னைக்கு போறப்ப நான் கண்டிப்பா நான் உள்ள போறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் போவேன். ஆமா அந்த மாதிரி போன டைம் வந்திருப்பாங்கல்ல, ஆமா. அவங்க பாக்குறப்ப நான் தனியா போயிட்டேன் நானு. ஐயோ நானு சரி ஓகேங்க நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு ஒரு தேற்றுதல் ஆற்றுப்படுத்துதல் கூட யாரும் இல்ல. நான் அப்படியே இந்த டிஎன்பிசி முன்னாடி நின்னுட்டு உள்ள போல இன்னும். ஆனா அப்படி ஒரு அழுகச்சி. அது ரொம்ப நம்மளால தாங்கிக்க முடியாத ஒரு வேதனை. I think நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போயிட்டு வந்த கூட இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டீங்க. 2வது டைம் வந்து அந்த கொரோனா டைம்ல 2 வருஷம் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நான் படிச்சுட்டு மட்டும் தான் இருந்தேன். சூப்பருங்க. 2 இயர்ஸ் சூப்பர். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஸ்டடி மட்டும் தான் இருந்துச்சு. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தந்தே தீரும். கண்டிப்பா சார். என்னோட இன்டர்வியூல எல்லாத்துலயுமே நான் சொன்ன திருப்தி இதுதான். அப்படியா? ஐயோ ஓகே சூப்பருங்க. காரணம் கேட்டப்ப கூட நான் படிப்பை விட எங்க பாப்பாவை தான் நான் சொல்வேன். இதே வந்து ப்ராட் அப் பண்ணதுல இருந்து அவளை பேச வச்சது, நடக்க வச்சது, ஓகே வச்சதுல இருந்து வந்து நான் இந்த பாப்பா வேஸ்ட் நடக்க மாட்டாங்கன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னாங்க. சாரி சார், ஈரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சரி ஓகே. அங்க வந்து வேஸ்ட்டுங்க, கால்ல தட்டி பார்த்து நடக்காது இந்த பாப்பான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் சார், 2.5 இயர்ஸ் இருக்கும். சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் போய் பார்த்தோம். அப்ப வந்து வெளியே வரப்ப இந்த திருக்குறள் நான் படிச்சேன். அது வந்து எல்லாருக்கும் இந்த போட்டித் தேர்வர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச திருக்குறள். ஆமா கண்டிப்பா. சும்மாவா வந்து எனக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்மளால முடியும் சொல்லிட்டு 4 வயசுல தான் நடந்தா சார் பாப்பா. 4 வயசுல தான் நடக்கிறாங்க. அப்ப வரைக்குமே ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி கொடுத்துதான் நடக்க. சரி சரி. ரொம்ப நேரம் கூந்திருக்க முடியாதோ? பாப்பாவால இல்ல இப்பெல்லாம் பிரச்சனை சரி ஓகே ஓகே ஓகே. இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். இப்போ கொஞ்சம் வந்து சொசைட்டிக்குள்ள வரணும் அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி இல்ல கண்டிப்பா வந்துருவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ஓகேல இவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களுடைய இந்த இது வரைக்கும் நீங்க கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பயணிச்சிருக்கீங்க. இனிமேல் உங்க காலம் எல்லாமே உங்களுக்கான காலமா இருக்கும். சோ 2வது டைம் இன்டர்வியூ அப்போ ரொம்பவே உடைஞ்சிருப்பீங்க. அது கூட சாரும் இல்ல. குரூப் 2 இன்டர்வியூ போனப்ப எனக்கு குரூப் 2 கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்துச்சு. சீனியர் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. சரி சரி. போன டைம் தனியா அனுப்பியே வந்து டிஎன்பிசி முன்னாடியே நின்று நான் அழுதுருக்கேன். யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ தனியா நீ அழுதுறப்ப எப்படி இருக்கும் நினைச்சு அப்புறம் சரிட்டு உள்ள போயிட்டோம். ஆனா அப்ப திட்டி விட்ட போடல. அப்புறம் ஆனா நான் வெளியே வரப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு எனக்கு 1 மார்க்ல போச்சு. ஒரு பொண்ணுக்கு 0.5ல போயிடுச்சு. ஐயோ அவங்க இப்ப வந்து சப் ரெஜிஸ்டர் எடுத்திருக்காங்க குரூப் 2ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாரிசெல்வி அவங்க பேரு. மாரிசெல்வி. ஓகே ஓகே ஓகே. பேரை சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லணும். ஏன்னா அவ்வளவு யாருமே வந்து இவ்வளவு பெரிய ஒரு 8 வருஷம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உங்களோட பயணிச்சவங்க உங்களுக்கு பல்வேறு நிலைகள்ல பல்வேறு பாடங்களை உங்களுக்கு உணர்த்திருப்பாங்க. அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்ப நீங்க உங்களுக்கு சல்மான் சார்னு ஒருத்தர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 2 பேர் சொன்னீங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஊர் கூடி தேர்தலுக்கிற ஒருத்தரோட வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தருக்கிட்டமே சொந்தமன்ற ஒரு விஷயம் கிடையாது. பல பேர் பங்கு பெறக்கூடிய விஷயம் தான்.
பல பேர் பங்கு பெற்றதான் இவ்வளவு பெரிய வெற்றிய உயரத்தை அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம். இப்ப நேத்து ரிசல்ட் அடுத்த செகண்ட் சொல்லுங்க. சார் கண்டிப்பா 4 o'clock ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க சார். அதுதான் சார் நான் வேற 2 நாள் சார் நீங்க வேற போன் பண்ணி லிங்க் மட்டும் தான் போட்டிருக்காங்க. என்னமா ஒண்ணுங்க. அப்புறம் சரிட்டு நானும் அந்த லிங்க மட்டும் சார் நான் ஒரு 3 டைம் உள்ள போயிருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்திருப்பீங்க. போயிருப்பாங்க. இவங்க எல்லாம் நேத்து எங்க இவங்க வீட்டுல இவங்க தங்கச்சி வீட்டுல ஃபங்க்ஷனு. சரி. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஆ, என்னால அந்த வீட்டை விட்டு வெளியே வர மென்டாலிட்டியே இல்ல. ஆ, என்னால போன்லயே பாத்துட்டு உட்கார்ந்து இருந்தேன். என்ன நடக்குமோன்னு தெரியல. ஏன்னா இந்த டைம் நான் ரொம்ப எல்லாமே மெயின்ஸ் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன். சூப்பர் ஓகே சூப்பர். சொன்னது எல்லாமே அதுதான். இப்ப இந்த 2 மெயின்ஸை விட இந்த மெயின்ஸ் ரொம்ப நல்லா தனியா ப்ரிப்பரேஷன் பண்ணி ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன். ஆ, இன்டர்வியூ அதே மாதிரிதான். நல்லா வெளிய வர்றப்பே நான் சொல்லிட்டேன் ஆ, நானு. ஆ. கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் போடுவாங்க. ஓகே கண்டிப்பா அவங்க ஓகே. என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் நானு. வெரி குட் வெரி குட். அவங்க வந்து நான் ஒரு நல்ல ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு அப்படிங்கறது அப்படியே பண்ணிட்டு அந்த இடத்துல வெரி குட் வந்துருச்சு. வெரி குட். அவங்க நிறைய டைம் சொன்னாங்க சார் வெரி குட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓ அவங்களுடைய வார்த்தை வந்திருக்குது. வந்து எனக்கு அது ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. எவ்வளவு நேரம் இன்டர்வியூ நடந்துச்சு உங்களுக்கு? சார் ஒரு 35 மினிட்ஸ் நடந்திருக்கும் சார். 35 மினிட்ஸ் வெரி குட் இன்டர்வியூங்க. ஏன்னா வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேல இன்டர்வியூ நடந்துச்சுனாலே அவங்க அந்த கேண்டிடேட் நல்லா பண்றாங்கன்னு அர்த்தம். சார் போர்டு வந்து ரொம்ப சோ நீங்க போர்ட் மெம்பர்ஸ் நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. வெரி குட். சார் ஒரு லேடி மெம்பர் இருந்தாங்க, 3 ஜென்ஸ் இருந்தாங்க. ஓகே ஓகே. அத வந்து ரொம்ப எல்லா விமன் சைல்ட பத்தி தான் क्वेश्चंस இருந்துச்சு. அது என்னோட ரியல் லைஃப்க்குள்ள நான் போய் பதில் சொன்ன மாதிரி தான் இருந்தது. கரெக்ட்டுங்க. சூப்பர்ங்க. ஏன்னா அவங்க சொன்னதுலயே வந்து ப்ரொடெக்டிவிட்டி பத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஆ, அப்ப வந்து நான் அத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஏன்னா நான் எங்க பாப்பாவை நடக்க வச்சது பேச வச்சதெல்லாம் ஒரு ப்ரொடெக்டிவிட்டி தான் ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கறத நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆ, அது எல்லாமே இப்ப வந்து அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ ம், அத சொன்ன மாதிரி அவங்க மனசு அவங்க அவ்வளவு சிரிச்சுட்டு போர்டு சிரிக்காது ம். அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்க ஆமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால ரீட் பண்ண முடியாது சம்டைம்ஸ். படிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த டைம் போர்டு எப்படி இருந்ததுன்னா அவங்க நல்லா பேசுன மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா என்ன வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. நேத்து அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் மார்க் பார்த்தேன் சார். நான் எப்பவுமே என்னோட மார்க் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு நாம எண்ணுவேன். ஆ, எனக்கு ஏன்னா நமக்கு ரிசல்ட் நம்ம ரேங்க் ஆமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு விடுவாங்க. ஆமா அது ஆமா. ஒன்னா விட்டா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா. அதனால அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் விட்டுருவாங்க. ஆ, நான் எழுதி வச்சுட்டு எண்ணுவேன். ஆ. எண்றப்ப நிறைய ஃபர்ஸ்ட் இந்த 2 இன்டர்வியூலயும் எண்றப்ப ம். நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்திருக்கு உங்களுக்கு. சரி ஓகே நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் நான் எண்றேன் நானு. ம். ஃபர்ஸ்ட் பேஜ் பாத்துட்டு யாருமே இல்ல. யாருமே இல்ல. பேஜ் பாத்துட்டு யாரும் இல்ல. இதேதான் நானும் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோட உங்க மார்க்க பார்த்துட்டு அந்த 487.5 நினைக்கிறேன். எஸ் சார். அதுக்கு 587.5 587 பார்க்க ஒவ்வொரு பேஜா தள்ளிட்டே வந்தேன். சார். அப்புறம் இவரு என்ன உன்னோட ஹார்ட் அடிக்கிறது வெளியே கேக்குது, நீ கூலா உட்காரு நான் பார்த்து சொல்றேன் நானு ஆ, அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்க 587 487 பாருங்க ஒருத்தருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆ. ஸ்லாப் ஆனா 75 பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா சரி இருந்துச்சு. ஓகே ஓகே நம்ம என்ன நினைச்சோமோ அது நமக்கு வந்திருக்கு. கிடைச்சிருச்சு. ஸ்லாப் போட்டுட்டாங்க ம். அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவர் நான் உட்காந்துட்டேன் நானு. ஆ. இவர் வந்து தேடினாரு. இவர் 3 டைம் உங்களோட தேடினாரு. ஹார்ட் பீட் வெளியே கேட்கற அளவுக்கு பதட்டத்துல இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போன் வந்துருச்சு. ஆ, போன் வந்த உடனே அங்க நிறைய சாருங்க எல்லாம் வந்து அவங்களோட சந்தோஷம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம தான் வந்து இருக்கோம் அப்படின்னு. அவங்க கிட்ட பேசிட்டு உடனே அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன். அம்மாவுக்கு கூப்பிட்டேன். என் அழுக இத்தனைதான் அழுகல. அவங்க கிட்ட சொல்லவே அவ்வளவு அழுது சாதிச்சிட்டீங்கம்மா. அவ்வளவு அழுதுகிட்டே சொன்னாரு. ஆ, அம்மா இவங்க 2 பேத்துக்குமே எனக்கு நான் குரூப் 2ல வந்து எடுக்காம வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா இருந்தாங்க. இல்ல காரணத்தோட எடுக்காம வந்திருக்காங்க உங்களுக்கு. அப்படி இல்லைங்க சார். அவங்க அப்பாவுக்குங்க சார் தான் மகன் நல்லா 99 மார்க் தான் எப்பவுமே வாங்குவாங்க. 98 வாங்கினாவே அவங்க அப்பா அடிப்பாரு. ஆ, அவளுக்கு படிப்பு ஒண்ணு தவிர அவங்க அப்பா வேற எதுவும் சொல்லி கொடுக்கலீங்க. அதுதானே பெரிய சொத்து. அவளுக்கு எது இல்ல வீட்டை கூட கூட்டி பழக்கலைங்க சார். அப்ப எதுவுமே குடிப்பேன் தான் மகளுக்கு படிப்பு தாங்க. பையனை காட்டிலும் பையன் 70 வாங்கினா போதும் தான் நினைப்பாருங்க. மகளை மட்டும் 99 100 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க சார். அவர் சின்ன வயசுல இருந்து அப்படிதாங்க. அதான் சார் அவங்க குரூப் 2 நான் பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம் உணர்ந்தவரா இருக்காரு அவரு. எனக்கு மட்டும் இல்ல இருப்போம் சார். நாங்க அப்பதான் ஸ்கூல் மாறி வந்தாங்க. ஒரு 36 மார்க் வாங்கிட்டாங்க சயின்ஸ்ல. அப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. நானே அடிச்சுட்டேங்க இவளை. அவங்க அப்பா அடிச்சது இல்லைங்க, நான் அடிச்சுட்டேன். அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து என்னன்னு வந்து சொன்னாங்க, எதுக்கு சாமி 36 மார்க் வாங்கினேன், இன்னும் கம்மியா கூட வாங்கிருக்கலாம். ஒண்ணும் இல்ல ஒண்ணுக்கு தப்பு இல்ல. வேற என்ன காரணம்னா நாங்க அன்னைக்குதான் அந்த ஸ்கூல்ல சேர்த்தி இருக்கிறோம்.
சரி சரி சேர்த்து அன்னைக்கே எக்ஸாம் நடந்ததுனால அன்னைக்கே நடந்ததுனால 36 மார்க் வாங்கிட்டான்ட்டு எனக்கு 36 மார்க்குங்கிறது தான் தெரிஞ்சதுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு பொறுத்தளவுக்கு மக அன்னைக்கே படிச்சு 36 மார்க் வாங்கியிருக்கிறாளேன்னு அவருக்கு சந்தோஷம். சூப்பருங்க. இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் அதுல இருந்து இது வரைக்கும் சார் பொண்ணு வந்து 98 99 இந்த பஸ் அப்படிதாங்க மார்க் வாங்குற அளவுக்கு அவங்க அப்பா இது பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல்ல கான்வென்ட் இதுல சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் மேட்டூர் டேம்ல படிச்சேன். மேட்டூர் டேம்ல படிச்சப்பங்க அவங்க அங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க டீச்சர் வாத்தியார் எல்லாமே சொல்லுவாங்க, இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எந்த பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து கூட்டிட்டு போனது இல்ல, ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணை கொண்டு வந்து விட்டது இல்ல. நீங்க மட்டும்தான் பியூனுக்கு பியூனாவா இருக்கிறீங்க, அப்பாவுக்கு அப்பாவா இருக்கிறீங்கன்னு எலன் பாபா மிஸ்ன்னு ஒரு மிஸ் இருந்தாங்க. அவங்க பார்த்து வந்து எங்க பொண்ணு சொன்னதுங்க, உங்க அப்பாவுக்கு வேண்டியாவது நீ நல்ல மார்க் வாங்கி நல்ல போஸ்டிங் வரணும் மாதிரி அப்படின்னு சொன்னது. அதுவே ஸ்டார் படிச்சிட்டு இருந்தப்ப சயின்ஸ் மிஸ்ஸா இருந்தாங்க ஹெலன் பாப்பா அப்படின்னு ஒருத்தவங்க. ஹெலன் ஹெலன் பாப்பா ஹெலன் பாபா ஹெலன் பாபா இப்போ இருக்காங்களா இங்க இருக்காங்கன்னு தெரியல. தெரியல. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இவங்க ஸ்டூடெண்ட் இவ கூட படிக்கிற எல்லாத்தையும் டாப் தாங்க சார். எல்லாம் டாப் தாங்க, எல்லாம் நல்லா படிக்கிறவங்க. இது எல்லாமே இவ ஒரு இதுதாங்க. அப்புறம் இவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுங்க சோபியான்னு ஒரு பொண்ணுங்க, இவளோட ஃப்ரெண்டு. அவ வந்து இவங்க அண்ணனுக்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேங்க, இவ ஃப்ரெண்டவே. அதனால கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அவ வந்து இன்னைக்கு சொல்றான், என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்து பெரிய போஸ்டிங் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்குது. நான் அவளுக்கு அண்ணியா நான் பேசல, நான் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டா தான் நான் பேசுறேன், ஃப்ரெண்டா தான் நான் இது பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு சொன்னது எனக்கு உண்மையால சந்தோஷமா இருக்கும் சார். அதான் சார் குரூப் 2ல நான் எடுக்கலன்னு நான் சொல்றேன். நானு அந்த போஸ்டிங் பத்தி நான் எல்லாம் கேட்டுட்டேன், விசாரிச்சுட்டேன். அந்த போஸ்டிங் வேணான்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதை விட சீனியர் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. அப்புறம் தான் ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்து இந்த ரிசல்ட் பத்தி ஒன்னும் பெருசா சொல்ல, ரிசல்ட் வந்துச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோங்கறத இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இது எல்லாமே சரி, எல்லாமே சேர்ந்து வருங்கிற மாதிரி இந்த வெற்றி வந்து எல்லாமே ஃபுல்லா அப்பாக்குதான், அப்பாக்கு டெடிகேஷன். அப்பாக்குங்க சார். இதுல எனக்கு உண்மையால என்ன வருத்தம்னா குரூப் 2ல எடுக்காத காரணம் சார், எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளை அதுலயே ஹையர் ஆபீசரா தான் வரப்போறான். எடுக்காம எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். உண்மையால வருத்ததாங்க சார். வேண்டான்னு இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாலே ஒரு வருத்தம் தான் இன்னைக்கு வரைக்குங்க. இல்ல நம்ம இன்னும் இதோட இன்னும் என்ன லெவலுக்கு போனாலும் ஒரு வேலை வேண்டான்னு எப்ப எழுதி கொடுக்க கூடாது. என்னன்னா நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல எல்லாம் பயங்கர அதிருப்தி போட்டு இருக்குது, எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம இந்த வேலை வேண்டான்னு என்னைக்கு எழுதக்கூடாது. நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அதுதான் சார். இன்னும் அவங்களுக்கு புரியல, உங்களுக்கு இன்னும் மனசு ஆறல. அப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொது புத்தியில கட்டமைக்கப்பட்ட ஒரு இது பாருங்க. ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா மக்களால பார்க்கப்படுதுங்கிறதுக்கு இப்ப நீங்க இவங்க பேசுறது எல்லாமே லைவ். இப்ப வந்துட்டு அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை சொல்றாங்க. எப்படி என் பொண்ணு கிடைச்ச வேலையை எழுதி கொடுத்துட்டாலோ, வேண்டான்னு சொல்லிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி. வேண்டான்னு சொல்லிட்டா நீ ரொம்ப ஒரு இது சந்தோஷம் சார். எல்லாரும் பெரிய போஸ்ட் வந்துட்டாங்க, ஓகேவா? சந்தோஷம் தாங்க சார். நானே இவங்களை ரொம்ப புரிய வைக்கவும் அப்ப ட்ரை பண்ணேன் நானு. வந்து குரூப் 2 தான், எல்லா போஸ்டிங்கும் குரூப் 2 தான். இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப நான் ரெண்டையும் அமல் பண்ணிருக்கு. எனக்கு இந்த போஸ்டிங் தான் இருக்குன்னா நான் எடுக்காம வந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனவங்க முனிசிபல் கமிஷனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இன்னும் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்திருக்குல்ல, வந்திருக்கு. போஸ்டிங் யாரும் எடுக்கல. ரொம்ப நல்ல போஸ்டிங் இருக்கு. அதான் நான் சொன்னேன், எனக்கு அதனாலதான் நாட் வில்லிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கூட ஒரு போன்ல பேசுனேன், இல்லப்பா நீங்க பாருங்க இதுல இந்த கிடைச்சா பாருங்க, இல்லன்னா எழுதி கொடுத்துருங்க. நானும் கூட சொன்னேன். நானு அதுக்காக திட்டாதீங்கம்மா. எல்லாம் எந்த ஒருத்தம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க சந்தோஷம் மட்டும்தான் விட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, எத்தனையோ வறுமை காலங்கள்ல நம்ம தூங்காம இருந்திருப்போம். ஆனா நேத்து நைட்டு நீங்க தூங்காம இருந்தது மகிழ்ச்சியினுடைய அடிப்படையில. நான் இன்னைக்கு காலையில பாரதி பிரியா போன் பண்ணோடனே அதான் கேட்டேன். காலையில ஃபர்ஸ்ட் போன் பண்ணோடனே நான் இன்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டேன்னா, ஏமா நேத்து நைட் தூங்குனீங்களா? தூங்குனேன் நானு.
12 தான் தூங்கினேன். ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன். அதாவது வந்து ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, ஒரு மோட்ச நிலை அடைஞ்ச ஒரு சார் feeling. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நான் தூங்கிட்டேன் நானு. சரி, அவர்கிட்ட மைக் கொடுங்க. நீங்க இப்ப இவங்க பயணத்தை எங்க எல்லாத்த விட நீங்க தான் பெரிய கிரெடிட் உங்களுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. நீங்க 2 வார்த்தை இல்ல சார், இதுல என்னோட credit உங்களுக்கு நீங்க நீங்க இப்ப ரொம்ப பெருந்தன்மையா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா வந்து உங்களுடைய ரோல் என்னங்கிறது பாத்துட்டு இருக்கிற அது எல்லாத்துக்குமே தெரியும். சார், இது என்ன, அவங்க கஷ்டப்படுறாங்க, படிக்கிறாங்க, நம்ம ஏதோ கூட கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிறோம் சார். மத்தபடி இதுல பெருசா எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு எவ்வளவு சிம்பிளா பேசுறாரு பாருங்க. நான் ஒரு 2 டைலாக் நம்ம படத்தோட டைலாக் தான். ஒரு பொண்ணு வெற்றி பெறணும்னா, அது ஞானமான ஒரு பொண்ணு ஜெயிக்கணும்னா கண்டிப்பா help கணவனோட ஒத்துழைப்பு. இருக்க முடியாது. ஆமா, வழக்கமா ஒரு டயலாக் உண்டு. அதான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு ஒரு பெண் பெண் இருப்பா. அந்த மாதிரி ஒரு பெண் வெற்றிக்கு முன்னாடி ஆண். ஆண். அது கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு முன்னாடி வெற்றிக்கு முன்னாடி கண்டிப்பா கணவர் கணவர் தான் இருப்பார். இருப்பாரு. கணவரோட எங்க ஒத்துழைப்பு இல்லாம அது சாத்தியமே இல்லை. எங்க அப்பாவும் என் கணவரும் தான் என் வெற்றிக்கு முன்னாடி இருக்காங்க சூப்பர். அப்படிங்கறத நான் எப்பவும் ஆனா சொல்லிக்குவேன். அவரு பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையா, நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படிங்கிறாரு. ஆனா வந்துட்டு அந்த அது அந்த வெற்றியினுடைய உன்னதம் அப்படிங்கறது அவருடைய கண்கள்ல வெளிப்படுது. பார்த்துட்டு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு உங்க அனைவருக்கும் நான் சொல்றது இதுதான். எத்தனையோ தோல்விகள் வரலாங்க, தோல்விகள் வரணும். ஏன்னா இத்தனை தோல்விகள்லாம் வராமல இந்த வெற்றி வந்திருந்தா கூட இது இவ்வளவு தூரம் நீங்க கண்டிப்பா சார், நீங்க கண்டிப்பா. இத டேஸ்ட் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த 2 குரூப் 1 அதுல 2வது குரூப் 1ல நீங்க போயிட்டு வெளியே வந்தப்போ வந்து டிஎன்பிசி ஆபீஸ்க்கு வெளியே நின்று அழுதான்னு சொல்றது இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எத்தனையோ பேர் எழுதிருக்காங்க. ஆனா யாரெல்லாம் விடாப்பிடியா விடாமுயற்சியோட தொடர்ந்து போராடுறாங்களோ அவங்க ஒரு நாள் ஜெயிச்சுட்டு அதே எந்த டிஎன்பிசி ஆபீஸ் முன்னாடி நின்று அழுதாங்களோ அதே அவர்கள் டிஎன்பிசி ஆபீஸ் முன்னாடி நின்று வெற்றி புன்னகையோட அந்த அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்ட நிகழ்வும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இனிமேலும் நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஓகே, சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய உங்களுடைய பயணத்தை சுருக்கமா சொல்லுங்க. எஸ் சார். இப்ப 2018ல தான் நான் சத்யா அகாடமிக்குள்ள உள்ள போறேன். அதாவது 2018ல போறேங்கிறத விட என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும் சத்யா அகாடமிய. ஒரு ஃபவுண்டேஷன் தான். உள்ள போனோம். இப்ப மெயின்ஸ்க்காக தான் உள்ள போனேன். ஆனா மெயின்ஸ் எனக்கு வரல. நாங்க கொடுத்த அமௌண்ட்டை சார் திருப்பி கொடுத்தாரு. நான் மெயின்ஸ்க்கு கட்டின அமௌண்ட்டை வந்து வரலங்கிறதுனால திருப்பி கொடுத்தாரு. அது வாங்குறப்ப வந்து அப்பா அமௌண்ட் வந்துருச்சுங்கிற ஒரு சந்தோஷத்தெல்லாம் இல்ல. ஐயோ நம்ம வந்து வாங்கலையே, அந்த குரூப் 2 மெயின்ஸ் பிலிம்ஸ் கிளியர் ஆகலையேங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் குரூப் 1 பிலிம்ஸ் வந்து 2019ல அங்கதான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இப்ப பிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் அப்படின்னா சத்யா அகாடமி தான். எல்லாருமே நான் நிறைய பேரை சொல்லணும். மேக்ஸ் எடுத்த சின்னசாமி அப்படின்னு ஒரு சார், சின்னராஜ் சார், அவரோட நோட்ஸ் தான் இப்ப வரைக்குமே மேக்ஸ். அவரை மறக்கவே முடியாது. குணசேகரன் சார் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். கிளாஸ் வந்து அவர் 70% எடுப்பாரு, 30% மோட்டிவேஷன் தான் பண்ணுவாரு. அவரை மறக்கவே முடியாது. ஒவ்வொரு டைமுமே நான் அவரை நினைச்சுக்குவேன். நானு அவர் பட்ட கஷ்டம், அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறத சொல்லுவாரு. ஒவ்வொரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கிறப்பையும் அவர் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன ஆனந்த்குமார் ஐஏஎஸ் சார், அவரை கண்டிப்பா ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் நம்ம பக்கத்துல இருந்து அவர் நம்பர் கொடுத்தாரு. இப்ப கூட அவர் நம்பர் அதிகாரி மாதிரி மாணவர்களோட ஃப்ரெண்டா பழகுவார். அதான் அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமே அதுதான். அதான் அவரோட பர்சனல் நம்பரே கொடுத்து எப்ப வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூட இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த உடனே நான் அவருக்கு பேசினேன். நானு அவர் ரொம்ப ஹாப்பி. நான் வந்து மார்க்கே பாக்கல அவரு, ஆனாலும் நான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணதுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல சத்யா சாரு சொல்லவே தேவையில்லை. கடைசி வரைக்கும் அந்த பிலிம்ஸ் விடாம இன்டர்வியூல எல்லா ஸ்டெப்ஸ்லயுமே என் கூட இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போவாரு. செக்ரட்டரியேட் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற செக்ரட்டரியேட்குள்ள நம்ம உள்ள போறதே எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா அவர் வந்து எங்களை கார்லயே கூட்டிட்டு போயிருவாரு. கூட்டிட்டு போய் அங்க எல்லா ஆபீசர்ஸ் எல்லாம் பார்க்க வச்சு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுத்தாரு. இந்த மாதிரிதான் இருக்கணும், எப்படி பேசணும், ஒரு ஸ்டடீஸ் ஒரு சப்ஜெக்டோட பேஸே வந்து நான் சத்யா அகாடமில தான் வந்து பிலிம்ஸ முடிக்கிறப்பதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மெயின்ஸ் அங்க பண்ண முடியல. ஆனா இன்டர்வியூ ஃபுல்லா சார்கிட்ட தான் பண்ணேன். இன்டர்வியூ ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. இந்த இன்டர்வியூ வரைக்குமே சப்போர்ட் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவருக்கு போன் பண்ணி சொன்னேன். முடிச்சுட்டு வந்த உடனே சாருக்கு போன் பண்ணி சொன்னேன், சார் நல்லா பண்ணிருக்கேன் நானு, இந்த இன்டர்வியூ சூப்பரா பண்ணிருக்கேன் நானு அப்படின்னு சொன்னேன். தெரிஞ்சது சார், ரொம்ப திருப்தியா பண்ணிருக்கேன் சார். நீங்க எனக்கு அப்போதான், ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தப்போ அந்த உங்களுடைய வார்த்தைகள் அந்த உற்சாகம் வெளிப்படல.
அதான் நம்ம இன்டர்வியூல எல்லாருமே நாங்க சொல்லிருந்தோம், சார் முதல் கூட சொல்லுவாங்க, நம்ம வந்து தெரியும் தெரியாது அப்படிங்கறத அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு. இந்த டைம் நான் எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டேன். நானு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் தெரியாதுன்னு தான் சொன்னேன். நானு எனக்கு தெரியல சார் அப்படிங்கறத நான் நேர்மையா சொன்னேன் சார். அதுக்கப்புறம் இதுல வந்து நான் இன்னொரு முக்கியமா ஒரு சாரை பத்தி சொல்லணும்னா, மணிமொழியன் சார், டிஎஸ்பி. ஓகே அவர் சொல்லுங்க, வந்து அவருக்கான கிரெடிட் கொடுங்க. எஸ் சார். அவர் வந்து கடைசியா ஒரு மார்க் அவர் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அப்ப அதுல வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான், நீங்க வந்து தெரியும் தெரியாது அப்படிங்கறத நேர்மையா சொல்லுங்க, உங்களோட நேர்மையை தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்தாரு. அதே மாதிரியே நான் ரொம்ப நேர்மையா இருந்தேன் இந்த டைம் போர்ட் கிட்ட. எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க என்னை ரொம்ப வெளியே வரப்பே உனக்கு நான் ஃபுல் மார்க் போட்டேமா, நீ போமா, நீதாம்மா கலெக்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பின மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அந்த அந்த ஒரு சாட்டிஸ்பிகேஷனை வெளியே வந்து இவர்கிட்ட சொன்னேன் நானு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம நிறைய தோல்விகளை பார்த்துட்டோம்ல, அதனால நம்ம ரிசல்ட் தான் நமக்கு பேசணும். Result தான் final. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த இன்டர்வியூ மார்க் தான் பார்த்தேன். நான் எவ்வளவு ஃபுல் மார்க் நான் பார்க்கல, இன்டர்வியூல எவ்வளவு போட்டிருக்காங்க, நம்ம எதிர்பார்த்த மார்க் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். 75 போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கடைசி இந்த நிமிஷம் வரைக்கும் கூடயே இருக்க சத்யா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிமா. இப்போ நீங்க அரசு அதிகாரி ஆயிட்டீங்க, எஸ் சார். மக்களுக்கான அதிகாரியா நீங்க திகழணும். அதுதான் என்னுடைய எல்லாத்துக்காகவும் தரப்புல எல்லா மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நான் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து எல்லாருக்குமான, குறிப்பா விளிம்பு நிலை மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அதிகாரியா நீங்க இருக்கணும்னு நாங்க உங்களுடைய பணி சிறக்க அனைத்து போட்டித் தேர்வு சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.